ஃப்ரெண்ட். ஆமா, உங்களைத்தான். இதை இப்போது பார்த்து கொண்டிருக்கும் உங்களைத்தான். பதட்டமாக நிச்சயமற்ற தன்மையுடன் உணர்கிறீர்களா? நான் இதை செய்ய முடியுமா, நான் வெற்றி பெறுவேனா என்று யோசிக்கிறீர்களா? ஒரு நொடி நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆழ்ந்த மூச்சை எடுங்கள், கவனமாக கேளுங்கள். இந்த தேர்வு, இந்த கணம் உங்களுக்கான வாய்ப்பு. நீங்கள் முன்பை விட அதிக மதிப்பெண்களை பெறப் போகிறீர்கள். உங்களை தடுக்க முடியாதவர் என்பதை உங்களுக்கும் உலகிற்கும் நிரூபிக்க போகிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் சிலபஸ் முடிக்கவில்லை, நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டால் என்ன செய்வது, நான் தோல்வி அடைந்தால் என்ன செய்வது? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முதலிடம் பெற்றவர்கள் சிலபஸை மட்டும் முடிப்பவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை நம்புபவர்கள், அவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் பயத்தை தங்களை வெல்ல விட மாட்டார்கள். இன்று நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க போகிறீர்கள். உன்னால் அதை செய்ய முடியாது என்று சொன்ன அனைவரையும் பற்றி யோசித்து பாருங்கள். நீ போதுமான அளவு புத்திசாலி இல்லை என்று சொன்னவர்கள் இப்போது உன் முடிவுகளை பார்க்கும்போது அவர்கள் முகத்தில் இருக்கும் தோற்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தவறு என்று நிரூபிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உன் பெற்றோர் உன்னை திட்டுகிறார்கள். அவர்கள் உன்னை நம்பாததால் அல்ல, ஆனால் நீ போராடும் அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதால். மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, உன் கனவுகளுக்காகவும். நீ தூக்கம் இல்லாமல் இரவுகளில் படித்துக் கொண்டிருக்கிறாய். நீ கடினமாக உழைத்துள்ளாய், அதாவது நீ வெற்றிக்கு தகுதியானவன். எனவே இப்போதே சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன பற்றி பெருமைப்படுகிறேன். மீண்டும் சொல்லுங்கள், நான் என்னை பற்றி பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் நீ பெருமைப்பட வேண்டும். ஆனால் உண்மையாக பயம் உள்ளே நுழையும் தருணங்கள் இருக்கும். உனக்குள் இருக்கும் அந்த சிறிய குரல் நான் தோல்வி அடைந்தால் என்ன என்று கேட்கும். நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டால் என்ன? அது நடக்கும் போது நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் பெற்றோர் உங்கள் வெற்றியை காணும் போது அவர்களின் முகங்களை கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். அவர்களின் பெருமையை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களின் மகிழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். இந்த தருணம் போராட தகுந்தது. எனவே நீங்க அந்த தேர்வு அறைக்குள் நுழையும் போது கடைசி நொடி வரை போராட போறீங்க. நீங்க எழுதுவதை நிறுத்த மாட்டீங்க, நீங்க யோசிப்பதை நிறுத்த மாட்டீங்க, நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏனென்றால் இது வெறும் தேர்வு அல்ல, இது உன் போர்க்களம், இது உன் தருணம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்கள் நம்பிக்கையுடன் பிறந்தீர்கள். நீங்கள் குழந்தையாக நடக்க கற்றுக்கொண்ட போது நினைவிருக்கிறதா? நீங்கள் நின்று நான் விழுந்தால் என்ன செய்வது என்று நினைக்கவில்லை. இல்லை, நீங்கள் எழுந்து நின்றீர்கள். நீங்கள் விழுந்தீர்கள், நீங்கள் மீண்டும் விழுந்தீர்கள், நீங்கள் மீண்டும் முயற்சித்தீர்கள். அதே நம்பிக்கை இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது. அது பயம், சந்தேகம் மற்றும் எதிர்மறையின் கீழ் புதைந்துள்ளது. இன்று நீங்கள் அதை மீட்டெடுக்க போகிறீர்கள். இதோ இப்படி. முதலாவதா உங்கள் உள்குரலுக்கு சவால் விடுங்கள். நான் போதுமானவன் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நிறுத்துங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது உண்மையா அல்லது இது என் பயம் பேசுகிறதா? உங்கள் பயம்தான் பேசுகிறது என்று உணருங்கள். இரண்டாவதா, சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். நீங்கள் முடிக்கும் ஒவ்வொரு பக்கமும், நீங்கள் எழுதும் ஒவ்வொரு பதிலும் அது முன்னேற்றம். அதை அங்கீகரிக்கவும், அதை சொந்தமாக்குங்கள். மூணாவதா, எதிர்மறையை நீக்குங்கள். எதிர்மறையிலிருந்து விலகிருங்கள். அது நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள், கெட்ட பழக்கங்கள் அல்லது சுய சந்தேகம் என எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் இந்த தருணத்தை நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியமாக உணர்வீர்கள். இப்போது இதுதான் நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரம். நீங்கள் உண்மையிலேயே என்ன திறன் கொண்டவர் என்பதை நீங்களே நிரூபிக்க வேண்டிய நேரம். நீங்கள் அந்த தேர்வு மண்டபத்திற்குள் நுழையும் போது ஒரு சாம்பியனை போல உள்ளே நுழையுங்கள். நீங்கள் எழுத உட்காரும் போது இந்த தேர்வை நீங்கள் சொந்தமாக வைத்திருப்பது போல் எழுதுங்கள். பயம் கிசுகிசுக்கும் போது அதை நம்பிக்கையுடன் அமைதிப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் தடுக்க முடியாதவர், நீங்கள் சக்தி வாய்ந்தவர், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போது செல்லுங்கள், அந்த தேர்வை நசுக்குங்கள்.
உங்களிடம் இது இருக்கிறது. நீங்கள் தேர்வுக்கு புறப்படுவதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் உந்துதலை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த உந்துதல் தேவை. மேலும் உங்கள் வெற்றியை தூண்டும் கூடுதல் உள்ளடக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒன்றாக வெற்றியாளர்களின் சமூகத்தை உருவாக்குவோம். உங்களை முதலிடத்தில் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.